நான் அரசியலாக பேசவில்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக, நேற்று கூட நான் தொலைக்காட்சியில பார்த்தேங்க, மிகவும் வருத்தத்துடன் அவர் சொல்லியிருந்தார். அதனால நாளைக்கு அவர் என்ன, அவர் மீடியால என்னைக்கு பேசுறாரோ அதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நான் பேசுவதுதான் மரியாதையாக இருக்கின்றன. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ராஜினாமா பண்ணது அதிமுகவுக்கு பின்னடைவா இல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுக்கு பின்னடைவா? யாருக்கு பின்னடைவு என்பது உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும், தலைவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். கரெக்டு தானே? அதுதான் உண்மை. துரோகத்தை வீழ்த்துவதற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர், இன்னும் அண்டர்லைன் பண்ற, எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர். கரெக்டா? அதனால அவர் ஒரு முடிவு, ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு கூட 23ஆம் தேதி நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட என்னை வந்து சந்தித்து என்னோட பேசி இருந்துட்டா, சென்னைக்கு வந்தா என்ன இந்த 2-3 மாதங்கள்ல சந்தித்து விட்டு செல்வார். என்னோட அரை மணி நேரம் பேசி இருந்துட்டு அவர் நீக்கப்பட்டதுல மிகவும் ஒரு மன வருத்தத்துல இருந்தார். அது பழைய கதைகள் எல்லாம் பேசுறப்ப, இந்த மாதிரி நிகழ்வுகள் பேசுறப்ப அதை சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 1/2 hour ட்ரெயினில் போறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனா அன்றைக்கெல்லாம் அவர் இந்த முடிவு, என்ன முடிவு எடுத்திருக்கிறார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிசைன் பண்ண போறதோ, திரு விஜய் அவர்களை சந்தித்ததை பற்றியும் என்னிடம் அவர்கள் பேசவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதனால அவரு ஊடகத்துல எதுவும் பேசிய பிறகு, அதற்கு பிறகு நாம வந்து அதை பற்றி பேசுவதுதான் நன்றாக. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துரோகத்தை வீழ்த்தினாதாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வீழ முடியும். அண்ணன் செங்கோட்டையன் என்ன அவராக போய் நீங்க சொல்ற மாதிரி விஜயை சந்திக்கிறாரு. 53 ஆண்டுகள் அந்த இயக்கத்துல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் வந்த பொழுது தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர். இப்பொழுது கூட அதன் தலைமையாக இருக்கிற பழனிசாமி தான் இவரை துரோகிங்கிறாரே தவிர இவர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லவில்லை. நேற்று கூட அவர் தொலைக்காட்சி பேட்டியில 50 ஆண்டுகள் நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன், எனக்கு கிடைத்த பரிசு தான் இதுன்னு மனவருத்தத்தோடு சொல்றாரு. அதனால துரோகம் வீழ்த்தப்படுவதற்கு காலம் வரும். இந்த தேர்தல் அதுக்கான காலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாம் இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை மருந்து பழக்கம் அதிகமா இருக்கு, வேலை வாய்ப்பு இல்லை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், அனைத்து தரப்பு மக்களின் மாற்றுத்திறனாளர்களை போராடுகிறார்கள், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றுதான் 3 ஆண்டுகளாக எல்லாரும் அதற்காக குரல் கொடுத்து வர்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்குங்க. இத்தனை நான் முன்ன சொன்ன ஊடகத்துல இப்ப சொல்றேன், இப்ப வந்து 4 முனை போட்டி இருக்கு. நீங்க எல்லாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை நோக்கி சில நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.